விருச்சிக ராசிக்கு இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போறார். பயப்பட வேண்டாம். 8ஆம் இடத்துக்கு போனா 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்புறம் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்வை ரொம்ப முக்கியம். விசேஷம் என்னன்னா, குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத விட 7ஆம் இடத்துக்கு போறார், 5ஆம் இடத்துக்கு போறாங்கிறத விட அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு வந்து வலிமை ஜாஸ்தி. ஆக அதிசாரம் வரைக்கும் இவருடைய பார்வை வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கும். இது நாள் வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா உண்மைதான். இப்ப குரு பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு வந்து பெருசா ஒன்றும் அவங்க பார்க்கல. ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் மறுபடியும் குரு வக்கரணமானவனா ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ ஒரு 80 நாள் 70 நாள்ல குரு பயிற்சி அங்க போக போறாரு. இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல பலன்கள் நிறைய உண்டு. குழந்தைங்களால் நன்மைகள் உண்டு. அதே நேரத்துல 5க்கு வரக்கூடிய சனியினால குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. புத்தி தடுமாற்றம் அப்பப்போ ஏற்படும். சில வாக்குவாதங்கள் வீட்டுக்குள் நடக்கும். தன்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. இளம்பதினருக்கு நான் சொல்றது என்னன்னா, வண்டியில பார்த்து போங்க, தொழில் செய்கிற இடத்துல கரெக்டா இருங்க. வருமானம் வந்து சிறப்பாகவே வரும். ஏன்னா 2ஆம் இடத்து குரு பார்க்கறதுனால வருமானம் சிறப்பாக தான் வரும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்க, அது ஒண்ணு. 2வது வந்து நம்ம பேசக்கூடிய விஷயங்களை வந்து யோசனை பண்ணி சிந்திச்சு நல்ல ஒரு தடவைக்கு 4 தடவை சிந்திச்சு தான் பேசணும். பொது இடங்கள்ல ஏதோ ஒன்று பேசி வைக்கக்கூடாது. உடம்புல வந்து கழிவு பாதை எச்சரிக்கை ஜாஸ்தியா இருக்கணும். நல்ல நேரத்துக்கு சாப்பிடணும், நல்ல நேரத்தில் தூங்கிடணும், அந்த மாதிரி இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயில் சிறப்பான வழிபாட்டை கொடுக்கும். நல்ல வழிபாடு அது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. போய் நெய் வாங்கி கொடுங்க, தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க, விபூதி சந்தனம் குங்குமம்லாம் வாங்கி கொடுங்க. குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. தினசரி நெத்தியில வச்சுட்டு வாங்க. நல்ல பாதுகாப்பு கொடுக்கும். புதிய வாகன மாற்றம்லாம் ஏற்படும். பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசா வாங்கறதுக்கு வழி பண்ணி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்குலாம் வந்து கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. ஆனா மேலிடத்தை பேசும்போது பார்த்து பேசணும். மேலிடத்துல வந்து எந்த விதமான கோபமும் இல்லாமல் போய்க்கணும். நல்ல மாற்றம் உண்டு. அதே மாதிரி அச்சக தொழில் இருக்கவங்களுக்கு, இப்போ உதாரணம் வந்து ஃப்ளக்ஸ் போர்டு செய்கிறவங்க, அந்த லைனில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சிறப்பான வருமானத்தை கொடுக்குது. நல்ல எண்ணங்களை வளர்த்துக்குங்க. இந்த காலகட்டங்களில் வந்து குழந்தைங்கிட்ட வந்து கொஞ்சம் நிதானமாக இருந்துக்குங்க. ரொம்ப வயசானவங்களாம் இப்படி அப்படின்னா பசங்களை பேசாமல் நிதானமாக போய்க்குங்க. வீட்டில் சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு 8ஆம் இடத்துக்கு வர குருவினால. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உத்தியோக வருமானம் நல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு நல்லா இருக்கு. அதில் வந்து குறையில்லை. பேங்க் வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. பேங்க்ல அசிஸ்டன்ஸாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, பணப்பரிமாற்றத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பணம் வச்சு எடுக்கிற இடம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மற்றபடி சிறப்பா இருக்கு. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க முருகப்பெருமான் வழிபாடு, துர்கையம்மன் வழிபாடு, வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு, அப்புறம் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. தென்திட்டை தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆலங்குடி போய் விசேஷ அபிஷேக ஆராதனை பண்றதும், தென்திட்டை போய் புத்தாடை வாங்கி கொடுத்து அபிஷேக ஆராதனை பண்ணி விபூதி வாங்கிட்டு வர்றதும் ரொம்ப சிறப்பான வழிபாடு.